வெல்கம் டு விஜய் vlogs. நாங்க வந்து புதுசா நம்ம vlogs தாண்டி ஒரு ஆட்டோ வாங்கிருக்கோம் फ्रेंड्स. ஆட்டோ வந்து வாங்கலாம்னு இருக்கோம். ஏன்னா இவனுக்கு நடிப்பு எந்த இடத்துலயும் வாய்ப்பு கிடைக்கல. வேற எதுவுமே இல்ல, இந்த ஆட்டோ ஓட்டியாவது பொழைச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கு கிளீனர் பாத்திருக்கீங்களா? இவர்தான் அண்ணன் வந்து சம்பளம் பத்தல பைக் ஓட்டிட்டு இருக்காரு கடன் அடைக்கிறதுக்காக. ஆனா இங்க இருந்து கேமரா தேடிட்டு வந்திருக்காரு. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் காலா? நம்ம எங்க வந்திருக்கோம்? கேக்கனேல இருக்க தாய் சத்யா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல நம்ம பிஎஃப் சீரிஸ்ல இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு குடும்பமே ஒரு சூரிய வம்சம் படம் பாத்திருக்கியா? ஆமா. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். யார் சரத்குமார், யார் தேவயானி? சரத்குமார் இருக்காங்க, தேவயானி இருக்காங்க, அப்புறம் அந்த சின்ன குழந்தை ஆடுமே அது மாதிரி மொத்த ஃபேமிலி நீங்க பாக்கலாம். இவங்க வந்து அம்மா அப்பா அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன். இவங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட நிறைய கனவுகள் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரே சிந்தனையோட ஒரே எண்ணத்தோட அழகா உழைச்சு முன்னேறிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி. நீங்க எல்லாம் ஒரு 10th படிக்கும்போது என்ன பண்ணிருந்தீங்க? 10th படிக்கும்போது ரம்யா இருங்க முடிக்கிறான்ல, அதான் 2 வந்திருக்கான். 10 விரல் இருக்கு, 10 விரலையும் விடலாம். விரல் பத்தாது என்ன காலில் விடுறேன். அந்த மாதிரி பல பெண்கள் வந்து என்ன தேடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்ஸ்டா எஃப் எல்லாம் கிடையாது, நேர்லயே வா. அதாவது செயின் அடிச்சுட்டு ஓடிடுவியா? கிடையாது அப்படி இல்ல. பொண்ணுங்க போகும்போது பசங்க எல்லாம் நின்னு பாப்பாங்களே, ஏன் மச்சான் அந்த பொண்ணை பாரு. நான் இருந்தா பொண்ணுங்க நின்னு பாப்பாங்க. இங்க போற பைத்தியம் அப்படி இல்ல. ஹேண்ட்ஸம் அங்கு இமே இப்படி நீங்க அங்கு அதாவது அந்த வயசுலயே அங்கிளா அங்கு ஐயோ அப்படி அந்த அளவுக்கு. நீ என்ன பண்ணிட்டு 10th படிக்கும் கோலி பம்பரம் 3D கம்மி விலைக்கு விற்பான். நம்ம வீட்ல எல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தனியா ஒரு ரூம் இருக்குமா, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தனியா டைம் கொடுத்துருவோம், அதுக்கு டேப் வாங்கி கொடுப்பாது, எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்காது. அது அண்ணன் தான். இனியால் இப்ப இனியால் யூகேஜி வந்துருச்சுல, 1 2 3 கேட்டா தெரிய மாட்டேன். 10க்கு அப்புறம் 10 அப்புறம் ரொம்ப 10க்கு அப்புறம் தெரியாத பொண்ணு. இதுல போய் இவங்க ரொம்ப மோசம்டா ஸ்கூல்காரங்க. அவங்க ஸ்கூல்காரங்க போய் நான் கேக்குறேன், எங்க யூகேஜி வந்துருச்சு இன்னும் 1 2 3 தரலங்க, ஏபிசிடி தரலங்கன்னா வீட்டுல சொல்லி கொடுங்க அப்படின்னா, நான் வீட்டுல சொல்லி தரதுக்கு உங்களுக்கு ஏன் நான் ஃபீஸ் கட்டணும் சொல்லி டிசி நேரம் ரெடி பண்ணிருப்பாங்க. நான் இப்ப ஒரு முடிவே பண்ணிட்டேன். அவங்க தான் ஒண்ணும் சொல்லுது இல்லையா, எதுக்கு நான் போய் எங்க 30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி அங்க போய் சேர்க்கணும்? நான் சொல்லி தரேன் இனியாலுக்கு. நான் சொல்லி அந்த 30,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வராங்க. அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு? என் பேர் விஷால். விஷாலா? விஷால்னி. ஓ, அப்பா விஷால் ஃபேனா? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் விஷால்? விஜயகாந்த் சார் ஃபேன். ஆனா நோட் பண்ணிக்கலாமே, தாயை போல பிள்ளை நூலை போல சேர். அந்த மாதிரி இப்ப எதுக்கு இப்ப நீ சொன்ன? அதாவது இதை எடுத்துட்டு வந்துட்டான். இப்போ எங்க போறதுன்னு தெரியாம இங்க மாட்டா. அதனால அம்மா மகள் ஒரே மாதிரி இருக்காங்க. அம்மா மகள் தாண்டா ஒண்ணா இருப்பாங்க. பிச்சை எடுக்கிற நாய் முன்னாடியே கேட்கறது. உங்க பேருமா? ரேவதி அம்மா. ஓகே, எத்தனை வருஷமாமா இங்க கடை வச்சு? 10 வருஷம். இதே இடத்துல தானா? நான் இங்கதான் இருக்கிறேன், பின்னாடி தான் வீடு நெசப்பாக்கம்னா. ஆனா ஒரு நாள் கூட இங்க வந்து சாப்பிட்டேன். நீங்க ஒரு நாள் போனீங்க, ஆனா நீங்க போகும்போது 2ஆ போனீங்க. சரி, உங்களையே கூப்பிட்டு. சூப்பர். நம்ம கடையில இப்ப என்னெல்லாம் ஸ்பெஷல், என்னெல்லாம் இருக்கு? இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, கொத்து பரோட்டா, முட்டை தோசை, கறி தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை. அவ்வளவுதான். இப்ப ஒரு ராப் சிங்கர் மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போனீங்களா? இன்னைக்கு லீவ். ஏன் 2 மாசம் லீவ். படிக்க மாட்டேங்குது தம்பி. உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? கலெக்டரா? இந்த மாதிரியே ஆசைப்பட்டா அது நடக்கல. நீங்க கண்டிப்பா கலெக்டர் ஆகணும். இந்த அண்ணனோட விஷயம் உங்களுக்கு இருக்கும் என்னைக்குமே. இப்ப இந்த பரோட்டெல்லாம் போடலாம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? நீங்க எந்த ஊர்மா ஆக்சுவலா? காரைக்குடி. என்னடா இது, சென்னையில பாதி ஹோட்டல் வச்சுக்கணும் கேட்டா எல்லாருமே காரைக்குடின்னு தான் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வந்து எவ்வளவு இருக்கும் போது ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு கடை வைக்கலாம் அப்படின்றது ஏன்? எங்க வீட்டுக்காருக்கு வந்து டிஃபன் கடை தான் ஆசை. வைக்கணும் ரொம்ப நாளாவே சொல்லிட்டே இருக்கேன். எனக்குமா ரொம்ப நாளா ஒரு டிஃபன் கடை வைக்கணும்னு ஆசை. என்னதான் ஆசை? இல்லைங்க, எனக்கு டிஃபன் கடை வைக்கணும்னு ஆசை. அப்புறம் உங்க எல்லாம் யோசிச்சு அப்புறம் வேணான்னு விட்டேன். நாங்களே வந்து நீங்களே திட்டு ஓச்சில திட்டு போவீங்க. பசங்க எல்லாம் சின்ன பசங்களா இருந்துச்சுங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு. இல்ல இப்பவே ரன்னிங் பண்ணோம்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் 5th 2nd படிச்சிட்டு இருந்தாங்களா? 2nd 3rd அந்த மாதிரி தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியா அங்க போறது இங்க போறதுன்னு போறாங்க, நீங்க ஏன் இங்க வரீங்க? ஜாலியா எங்க போய் ஊர் சுத்தலாம்ல. அப்பா அம்மா கஷ்டப்படுறதுக்கு நான் எப்படி தனியா போறேன்?
இப்போ உனக்கு அரைஞ்ச மாதிரி இல்ல, அரைஞ்சே இருக்கு. அப்பா அம்மாக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? வந்துட்டு பாத்திரம் வேலை கொடுத்துட்டு சட்னி எல்லாம் அரைச்சிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் டியூஷன் கிளம்பிட்டு மறுபடியும் வீட்டுல வந்து அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் அண்ணன் கூட கிளம்பிடுவேன். நீங்க காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 7:30 இல்ல 6 o'clock. ஸ்கூலுக்கு போறதுக்கு திரும்ப இங்க இருந்து கடையெல்லாம் முடிச்சுட்டு எப்ப வீட்டுக்கு போவீங்க? லீவ் டைம்னா அம்மா கூட கிளம்பிடுவேன். அதே ஸ்கூல் டைம் இருந்துச்சுன்னா 9:30 8:30 கிளம்பிடுவேன். கலெக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. கலெக்டர் படிச்சுட்டு இப்படி கஷ்டப்பட்டு நம்மளை இப்படி ஆளாக்கணும்னு நினைக்கிற அம்மா அப்பா கலெக்டர் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? கலெக்டர் ஆகிட்டா அவங்கள எந்த வேலையும் பார்க்க விடாம அவங்கள எப்படி அவங்க உட்காரன்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி உட்கார வைப்பேன். அண்ணனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அண்ணன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாரு? அண்ணா லாஜிஸ்டிக்ஸ். இது லாஜிஸ்டிக்ஸ்னா நம்ம கப்பல்ல லாஜிஸ்டிக்ஸ் பண்றது இல்லைன்னா ஏர்போர்ட்ல லாஜிஸ்டிக்ஸ் பண்றது அந்த மாதிரி. அதாவது இந்த இங்க இருந்து இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அது பேர் தான் லாஜிஸ்டிக்ஸா? அப்படியே லாஜ் போடுறது அந்த மாதிரி. லாஜ் போடுறது ஓயோ கம்முனு இருப்பா, சின்ன பையனுக்கு எடுக்காதப்பா. இங்க குக் பண்றதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்னா எது ரொம்ப? எனக்கு கறி தோசை. கறி தோசையா? கறி தோசை இருக்கா? போடுங்க. இல்லவே இல்ல. கறி தோசை 2 போடுங்க. சாப்பிட்டுட்டே பேசுவோம். ஆமா, ஆனா ஒரு மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு ஃபேமிலியா எல்லாருமே ஒரே கோல் தான். அவங்க எல்லாருக்குமே உழைச்சு அடுத்தடுத்துக்கு வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற கோலோட மொத்த ஃபேமிலியும் உழைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் அம்மா வந்து ஒய்ஃபா இருப்பாங்க, அப்பா மட்டுமே போய் ஒரே ஆள அந்த மொத்த சுமையும் தூக்கி சுமந்து நிற்பாரு. எனக்கு எல்லாம் உண்மையிலே இப்ப இந்த நான் பண்ணல டைலாக் தான் ஞாபகம் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸை பார்த்தா நிக்க வச்சு காலில் விழுந்து சல்யூட் அடிக்கணும் போல தோணுதுடா எனக்கு. உண்மையிலே ரொம்ப கஷ்டம்டா. இதே ஹேண்டில் பண்றதெல்லாம் முடிய முடியாது. ப்ரொஃபஷனலையும் பர்சனலையும் ஹேண்டிலே பண்ண முடியாது. இன்னொன்னு இப்பயாவது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் வார்த்தையில அடக்கிடுறோம். அப்ப இருக்க நம்ம கிட்ட காட்டிக்க மாட்டாரு. அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. இத்தனைக்கும் நான் தான் போய் வயிற்றுல உட்காந்து வருவேன். அவருக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்திருக்கும் அது எதையும் நம்ம காட்டாம நமக்கு எப்படி கஷ்டப்படும். காட்டினாலும் என்ன சொல்லுவோம், ஃபுல்லா கேட்டு எனக்கு பிளேசஸ் வாங்கி கொடு. ஆனா அது உங்க ஜெனரேஷன் கொஞ்சம் மோசமான ஜெனரேஷன். நாங்க மிஞ்சி போனா கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுன்னு கேட்டா மிஞ்சி போனா 150 ரூபா 200 தான். அப்ப MRF பேட்டே 200 தான். நாங்க ஒரு 4000 5000 4000 பரவாயில்ல. KTM பைக் வாங்கி கொடுல கழுத்து எடுத்து KTM பைக் வாங்கி கொடுல கழுத்து எடுத்து இப்படின்னு மிரட்டி ஒரு வண்டியை வாங்கி இதெல்லாம் அதையாவது நிம்மதியா வச்சுக்கிறாங்களா. கொண்டு போய் பிளாட்ஃபார்ம்ல ஏத்தி குப்பரை உழுந்து அதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பளம் ஆத்தாலும் அலைஞ்சு இப்படி இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்படி பார்க்கும்போது அதனால இதை பாக்குற வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம். வீட்டுல இருக்கிற பெற்றவங்களுக்கு 1008 டென்ஷன் 1008 கஷ்டங்கள் இருக்கும். அது எதையுமே உங்களுக்கு காட்டாம உங்களை நல்லா வளர்க்கணும்ன்றது அவங்களோட குறிக்கோளா இருக்கு. இது வந்து நிறைய பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி. அதனால அதை கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாவே புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, இன்னைக்கு நம்மள இந்த இடத்துல நம்ம ஆண்டவனோ அப்பா அம்மாவோ நம்ம இந்த இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம நன்றி சொல்லலாம். ஆமா, நம்ம ஞாபகம் வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். நாளைக்கு வயசானா விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அவங்களை கடைசி வரைக்கும் அவங்களை உட்கார வச்சு பாத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும். தோசை சொன்னோம் பிரதர். எங்களுக்கு கறி தோசை ஆந்திவே. அடையா தோசை தோசை தான் சார். மெய் மிருந்து சொல்றேன். போகுது சம்ராணி பாய் பேரானால் அப்துல் ரகுமான். அதாவது கறி தோசையை நம்ம ட்ரையா பார்த்திருப்போம். இவ்வளோ இதுவா நம்ம எங்கேயுமே அதாவது கறியை உள்ள அது ஒரு மாதிரி வச்சு இது பண்ணிருப்போம். இது அந்த கிரேவி எல்லாம் மேல பேஸ்ட் மாதிரி தடவி சூப்பரா இருக்கு. கறியை மட்டும் நக்கிக்கிறேன் பாய். பாய் டயட் நீங்க ஆனா கண்ணுல தண்ணி வருது. வந்துச்சா தோசை முட்டையை ஊத்திட்டாங்க. இந்த முட்டை மேல இவங்க வீட்ல இருந்தே குக் பண்ணி கறியை வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வந்துக்கிறாங்க. அதை அப்படியே போட்டு பீட்சா மாதிரி ஆக்கி தராங்க. ஸோ நீங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா உங்களோட மஸ்ட் ட்ரை கறி தோசையை வச்சுங்க. கறி தோசை சூப்பரா இருக்கு. காரம் மசாலா எல்லாமே நம்ம வீட்டுல சாப்பிடுறோம். அதான் சொல்ல வந்தேன். இந்த முட்டை தோசைனாலே நமக்கு அந்த அம்மா ஞாபகம் வந்துடும். அந்த முட்டை தோசை ஃபீல் அப்படியே இருக்கு. கரெக்டா அந்த சண்டே ஆச்சுன்னா நம்ம வீட்டுல எல்லாம் காலைல இந்த கறி குழம்பு வச்சுட்டு எழுப்புவாங்க. இப்போ ஒரு சந்தோஷம் இருக்கே, அந்த சந்தோஷம் உண்மையாலே சண்டே தர சந்தோஷம் வேற எதுவுமே தராதுன்னு. அது உண்மைதானே. சண்டேல சந்தோஷமே கிடையாது. சண்டேல துன்பங்கள் தான். அது ஃபேமிலி மேன். உங்களுக்கு எங்களுக்கு அப்படி கிடையாது. மொட்டை பசங்க வீட்டுல ஜாலியா நம்ம ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்கோம். சரி தோசை எவ்வளவு? 60 ரூபா. ஓகே, 60 ரூபாய்க்கு வத்துலாம். தோசை என்ன சூப்பர்னு கேட்டீங்கன்னா, சில மாவு ரொம்ப புளிச்சு போயிடும். அது பெருசா செல்ஃப் எடுக்காது. சில மாவு புளிக்காமே இருக்கும். அது சப்புன்னு இருக்கும். புளிச்சும் புளிக்காம ஒண்ணு இருக்கும். ஏன் இப்ப இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல நான் தான் மாவு அரைக்கிறதும் சரி, வீட்டுல வெளியே போய் மாவு வாங்கி வர்றதும் சரி, எல்லாமே அண்ணன் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு மாவு அரைச்சாங்கன்னு வச்சுக்காங்க,
ஒரு வாரம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கா தம்பி. சாயந்தரம் ஆச்சுனாலே இவங்க எமர்ஜென்சி அந்த மாவு தான் டக்குன்னு எடுத்து ஒரு தோசை ஊத்தி கொடுத்து வாரத்துல ஒரு நாள் தான் மாவு இருப்பாங்க, ஒரு வாரத்துக்கு ஓடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப இந்த நீயா நானா அந்த ஷோ இந்த ஷோ எல்லாம் அதுல போட்டு சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்துக்கு மாவை வச்சு தின்னா செத்துருடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பாத்திரத்தை இப்பதான் வெளில எடுக்கிறதுக்கே மனசு வந்துச்சு. இல்லைன்னா இந்த கோடை எப்ப பாரு ஃப்ரிட்ஜ்லயே இருந்தது. ஆனா அவ்வளவு நாள் மாவு அரைச்சு சாப்பிடக்கூடாதா? அப்படியா? ஆக்சுவலா இன்னைக்கு மாவு அரைச்சா இன்னைக்கு இட்லி ஊத்திக்கலாம், நாளைக்கு தோசை ஊத்திக்கலாம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடுத்த நாள் திரும்ப மாவு அரைக்கணும். மிச்ச மாவு வேஸ்டா போயிடும், அதுக்குதான் கொஞ்சமா அரைக்கணும். ஒரு 4 பேருக்கு ஏத்த மாதிரி நீங்க மாவு அரைச்சிங்க. நீங்க அதை போய் கேரி ஃபார்வர்ட் பண்ணி 3 நாளுக்கு அப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் திட்டீங்கன்னா அது நல்லது கிடையாது, கெடுதல். இதை பார்த்துட்டு இருக்க அதே மாதிரி இந்த தாய்மார்களுக்கு நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். எங்க அம்மா எல்லாம் பண்ணுவாங்க, அதை வீட்டுல மிச்சமாச்சுன்னா குடு, இது கொஞ்சம் மிச்சமாச்சு குடு, இப்படின்னு எல்லாமே வேஸ்டா போகுது. எங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல்லா சுகர் வந்து போச்சு. அப்படிதான் வருதா? அப்படிதான் வரதாண்டா தம்பி. நம்ம வந்து கொஞ்சோண்டு சுகர் வச்சுக்கோ, இது வச்சுக்கோ சாப்பிட்டு போயிடும்ல. ஊர்ல இருந்து புள்ள வருதுன்றதுக்காக சோறு நிறைய செஞ்சு. இப்ப மதியானமும் சோறு, நைட்டும் சோறு, காலையில திரும்ப தண்ணி எடுத்து நைட்டு தண்ணி எடுத்து ஊத்தி வச்சு திரும்ப காலையும் திரும்பாங்க. தின்னு பாவாங்க. எனக்கு உடம்பு சொல்லாம வச்சு. அதனால இதை பாக்குற தாய்மார்கள் நீங்க நல்லா இருந்தாதான் உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அதனால தயவு செய்து வேஸ்டா போகுது மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு அதை தின்னு தேவையில்லாம புது பிரச்சனைகளை போய் நம்ம மாட்டிக்கிறோம். இது வந்து ஒரு மாய சுழல், அதுக்குள்ள மாட்டிக்காது. சும்மா கேளு. ஏய் என்னடி இது? கொத்துடி. நீ இது இப்படி சும்மா சாப்பிடக்கூடாதுடி, வேற இதுல கொஞ்சம் குழம்பு ஊத்தணும்டி. எந்த ஊர் காரிடி நீ? கும்பகோணம்டி. ஆக்சுவலா இந்த குழம்பு போட்டு அடிங்க, இது உண்மையிலேயே சூப்பர். இது என்ன எப்படி செஞ்சாங்க பாத்துட்டேன். ஃபுல்லா பரோட்டாவை பிச்சு போட்டு முட்டையை வச்சு உடச்சு ஊத்திட்டாங்க. 2 முட்டை பொடி மாதிரி குத்திட்டாங்க. சால்னாவை மேல ஊத்தி கொத்து பரோட்டா தானே? அதுதான் முட்டை கொத்து. நாங்க ஃபர்ஸ்ட்ல சஜஸ்ட் பண்றது இந்த கறி தோசை சூப்பரா இருக்கு. ஆனா கறி தோசை சாப்பிட்டே வயிறு திம்முனான மாதிரி ஆயிடுச்சு. ஆமா 60 ரூபா கொடுத்து ஒரு கறி தோசை சாப்பிட்டீங்கன்னா இருக்கு, அதோட வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பேச்சுலர். நீங்க ஒரு 60 ரூபா வச்சிருக்க ஒரு பேச்சுலர் நைட்டு டின்னர் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க கிளம்பி வந்துருங்க. சூப்பர். அடுத்தெல்லாம் இல்ல போய் அவங்க கிட்ட பேசுவோம் வாங்க. இவருக்கு இதான் வேலை. மேடம் கலெக்டர் மேடம் பரோட்டா மேடம் தேங்க்யூ மேடம். பஞ்சா வந்துருச்சு. எதை பார்த்து உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசை வந்தது? ஏன்னா எங்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளையில வந்து பெரிய பிள்ளை ஆகணும்னு ஆசை வந்தது. அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்தது. சின்ன பிள்ளையிலே இந்த ஆசை வந்ததாடா? நான் வந்து டாக்டர் ஆகணும்னு சொன்னா, சரி. நான் சின்ன குழந்தை இருக்கும்போது நான் கலெக்டர் ஆகணும்னு சொல்லி 2 பேர் சாமி தெரிஞ்சு வச்சு இப்ப இல்லைன்னு. அப்படியா? இருந்தாலும் கலெக்டருக்கு வந்து சோசியல் நாலேஜ் ரொம்ப மெயின். இப்படி வாய அடைச்சிருவேன். ஏன்னா நீங்க யாரை வேணா ஏமாத்திடலாம். நான் வந்து 10th சோசியல் எவ்வளவு சொல்லுங்க, 50 மார்க் ஆகும்னு சொல்லி அவன் வாத்தியார் போட்டு 100க்கு 100 சொன்னா நம்ப மாட்டீங்க. ரிப்போர்ட் அந்த பையன் நம்பர் இருக்கா? நான் தானே 100க்கு 100. இப்ப நான் சோசியல்ல ஒரு கேள்வி எப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்னா இப்பவே நான் உங்களுக்கு சைன் போட்டு கொடுத்து நீங்க கலெக்ட் ஆயிடும். நீ யாரா சைன் போட்டு கொடுக்குறது? இவன் சைன் போட்டா சொல்றேன். ஒரு இதுதான். ரெடியா? ரெடி சார். இப்ப இந்தியாவோட பிரதமர் யார்? பிரதமர்னா பிரேமிஷ் தானே? நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும்ல. நரேந்திர மோடி. சூப்பர், கரெக்டான பதில். எல்லாரும் இப்ப கை தட்ட முடியாது. என்ன வயிறு தட்டுறீங்க? ஹோட்டலுக்கு வந்திருக்கா என்ன பண்ண வயிற்று தான் தட்டி சொல்லணும். ஓகே இப்ப அடுத்து நான் உங்களை கேட்டோம்ல, இதே மாதிரி நீங்க எங்களை ஏதாவது சோசியல் நாலேஜ் கேள்வி கேட்கணும். எந்த கேள்வினாலும் கேளுங்க. இவெல்லாம் 100 நாளா 150 5 சப்ஜெக்ட் சேர்த்து. நியூட்டன் 3rd லா. ஐயோ நியூட்டன் 3rd லா. எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. கரெக்ட். எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அடுத்து செட்டிநாடு கிரேவி சிக்கன் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா பிரதர்? செட்டிநாடு சிக்கன் கிரேவி பிரதர். இது நான் எனக்காக கேட்கல, அவனுக்காக கேட்கிறேன். இப்ப பாண்டிச்சேரில இருந்து வாங்கிட்டு வரும்போது எப்படி மாட்டாம வருது? உங்க லாஜிஸ்டிக்ஸ்ல அதுக்கு ஏதாவது இருக்கா? மாட்டாமலாம் இல்ல. மரக்காணத்துல ஒரு தடவை மறிக்கிறாங்க, அதை தாண்டாலே இன்னொரு தடவை மறிக்கிறாங்க. இது எப்படி இதெல்லாம் கிராஸ் பண்ணி அயன் சூர்யா மாதிரி எப்படி வருது? அரக்கோணத்துல இருந்து வேணா திருச்சியில இருந்து மதுரை வரையும். திருச்சியில இருந்து மதுரையா? பாண்டிச்சேரில இருந்து வரதுக்கு நான் ஏன்டா திருச்சி போறோம்? திருச்சி போய் ஏன்டா அரக்கோணம் வரணும்? எடுத்துட்டு வராம அதை போட்டா வேணா திருச்சி. தம்பி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, தமிழ்நாடு மேப்பை வாங்கி முதல்ல ரூட்டை கத்துங்க, அப்புறம் லாஜிஸ்டிக் படிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்து வந்து அம்மா வந்து 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் டயட்டுக்குள்ள போயிருக்கேன் பிரதர். இது இவ்வளவு தின்னுட்டு டயட்டா? சப்பாத்தி சாப்பிடணும்னு எங்களுக்கு டயட்டிஷியன் சொல்லியிருக்காரு, அதனால சப்பாத்திக்குள்ள போயிட்டேன். சப்பாத்தி சாப்பிடலாம், அது கூட இதெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னாரா? அதை நான் கேட்கல பிரதர். இதையாவது கேட்போமே, ஏதாவது கேட்டுக்கிறாங்க, என்ன வேணுமோ விட்டுறாங்க. பாருங்கம்மா, டயட் மக்களுக்குன்னு ஏதாவது இருக்கா உங்க கடையில? சப்பாத்தி. வெறும் சப்பாத்தியை சாப்பிட்டு நீங்க ஒரு டயட் பேச்சுலரா இருந்தா நீங்க இதை கூட பண்ணலாம். ஆமா பண்ணிக்கலாம். இப்ப எப்பத்துல இருந்து எப்போ வரைக்கும் கடை ஓபன்? சாயந்தரம் 6:30 ஓபன் ஆயிடும். நைட்டு 12 மணிக்கு தான் லைட் க்ளோஸ் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை லீவா? இல்ல ரெகுலராவே. அப்படியா?
இல்லையா? தீபாவளி அன்னைக்கெல்லாம் கிடையாது. சூப்பர். தீபாவளி அன்னைக்கு கடையை முடிச்சுட்டு தான் இங்கேயே கொண்டாடுவோம். ஓ உங்களுக்கு இதான் அந்த இது நட்சத்திர ஜன்னலில் வானம் நீங்க அது சொல்லலாம், இது நல்ல நாளிலையும் வீட்டுல தங்கல கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல். உண்மையாலே இப்ப அவங்க வந்த பிறகு உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்கு? அதுங்க ரெண்டும் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுங்க இங்கே தான் கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருப்போம். எல்லா வேலையுமே நாங்களே பார்த்துட்டு இருப்போம். கஷ்டமா இருந்துச்சு. அதில் தான் 2 பசங்களுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அம்மா அப்பா 2 பேருமே கஷ்டப்படுறாங்களே. பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து இருந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களே எந்திரிச்சு போய் க்ரௌடா இருந்துச்சுன்னா தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து கழுவி வைப்பாங்க. அந்த மாதிரியே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் பெருசானோடனே சரி பாப்பா போதும், நீங்க 2 பேரும் படிக்கிற வேலையை மாத்திரம் பாருங்க, இது வேண்டாம், நாங்க 2 பேருக்கு படுற கஷ்டம் எங்களோட போட்டோம். இல்ல பரவாயில்ல, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே பண்றோம், கொஞ்ச நேரம் தானே ஹெல்ப் பண்ணிட்டு நாங்க போய் படிக்கிறோம். ஆட்டோல உட்காந்துருந்து படிப்பாங்க, மறுபடியும் ஹெல்ப் பண்றாங்க, வந்து ஹெல்ப் பண்ணிட்டு மறுபடியும் ஆட்டோல உட்காந்துருப்பாங்க. எங்க பசங்க 2 பேரும் இன்னும் நல்லா படிச்சு எங்க பாப்பா கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அதே மாதிரி கலெக்டர் ஆகிடணும். என் பையனும் அவன் இனிமேல் அடுத்த ஸ்டெப் என்ன படிக்க, இப்போ வந்து லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறேன்னு சொன்னா அவன் விருப்பத்துக்கு தான் நாங்களும் உங்களால முடியுமாம்மா பணம் கட்ட அப்படின்னு. எங்களால எவ்வளவு கஷ்டப்படுறோமோ இதை விட இன்னும் கூட கஷ்டப்பட்டு உங்களை 2 பேரையும் படிக்க வைக்கிறோம்ப்பா அப்படின்னு சொன்னோம். மாதிரி அவன் காலேஜ் சேரையில கூட சொன்னாமா, 1 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா மேலதான் வரும் கட்டுறது, நீங்க உங்களால முடியுமான்னு கேட்டான். முடியும்ப்பா, எங்களால முடியும், நாங்க எப்படினாலும் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிடறோம், உங்க லைஃப்ல நீங்க செட்டில் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க, நல்லா படிச்சு நீங்க முன்னேறணும் அப்படின்னு சொன்னோம். அப்படியே அந்த பசங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க பணம் கட்டுறேன்னு சொன்னா அதுங்களும் அதுலயே போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுலயே கடவுள் புண்ணியத்துல வேலை பார்ப்போம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிறோம். மனைவி ஒரு வேலை சமையல் பண்ணாங்கன்னா அவங்க பாத்திரங்கள் ஒரு பண்றது. அதே மாதிரி கடை முடிச்சு போகும்போது கடை நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன்னா பையன் வந்து பொருள் எடுத்து வைக்கிறது. அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு வேலை பார்ப்போம். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க நைட்டு படுக்கும்போது சீக்கிரம் டைம் ஆச்சு சீக்கிரம் போகணும்னு சொன்னா அவங்க போக மாட்டாங்க. உங்களோட நாங்களும் கூட வந்துட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு நாங்க எல்லாருமே சேர்ந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க உங்ககிட்ட ஏதாவது காசு வேணும், இது ஸ்கூல்ல டூர் போறாங்க அது போறாங்க அந்த மாதிரி காசுலாம் ஏதாவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது முக்கியமானதுனா தான் கேட்பாங்க. சும்மா டூர் போறது, பசங்களோட சுத்த போறது அது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. படம் பார்க்க போறதுலாம் கேட்க மாட்டாங்க. பாக்கெட் மணின்றது எதுவுமே கிடையாது. கேட்க மாட்டாங்க. அவங்களும் எங்களோட 2 மணி ஆயிரம் அவங்க படுக்கிறது. காலையில அதே போல எப்பவும் போல அவங்க ஸ்கூலுக்கு ஆட்டோமேட்டிக்கா 6-7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. அவன் பையனும் காலேஜுக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு 8 மணிக்கு காலேஜ் உள்ள இருக்கணும். பாப்பா அதே மாதிரி கரெக்ட் 8 மணிக்கு இங்க இருக்கணுங்கிறக்காண்டி ஒரு நாளைக்கு சீக்கிரமா கிளம்பிடுவாங்க. ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து நேரம் உட்காந்து படிப்பாங்க. அந்த டயத்துல படிச்சு அந்த டைம் அந்த படிச்ச டயத்துலயும் அவங்களுக்கு வேணுங்கிறத ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பாடு கூட ஏதாவது அவங்களே பண்ணிக்கிடுவாங்க. இங்க தோசை இருந்தா மீதி இருந்தா எடுத்துட்டு போவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு அவங்களே எடுத்து பண்ணிட்டு போவாங்க. இங்க கஷ்டத்தை பார்த்து புரிஞ்சு பண்றப்போ அவங்க லைஃப்ல வந்து நல்லா இருக்காங்க சார். லைஃப் இந்த கஷ்டம் வந்து அவங்க இன்னுமே படக்கூடாது. அவங்க லைஃப்ல படிச்சு பெரிய லெவல்ல செட்டில் ஆனதா சார் எங்களோட கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். எங்களோட கடவுளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் என் பசங்க 2 பேரும். எனக்கு பலமே என் குடும்பம்.